தமிழக மாணவர்களின் கல்வி குறித்து ஆளுநரின் கருத்து ஏற்புடையதல்ல என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள சாரணர் இயக்க அலுவலகத்தில் தேசிய கொடியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்றி வைத்து சாரணியரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, 10 கோடி மதிப்பீட்டில் புதிய சாரணியர் கட்டிடம் கட்டுவதற்கான ஆணை வெளியிடப்பட்டு இன்று அதை துணை முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார் என்று கூறினார். முதல் முறையாக மாநில கல்வித்துறை சார்பில் பள்ளிகளில் அனைத்து வகுப்புகளில் இருக்கும் அனைத்து மாணவர்களையும் மதிப்பீடு செய்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். தமிழக மாணவர்களின் கல்வி குறித்து ஆளுநரின் கருத்து ஏற்புடையதல்ல என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். நமக்கான ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே ஏன்னா பழைய ஷெட்டில் தான் இருந்துச்சு, அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னபோது நமக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உடனடியாக அதற்காக ஒரு 10 கோடி ரூபாய் நீங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாணையும் மிக விரைவாக அந்த வேலையும் தொடங்க இருக்கிறது. ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே வெரி ஃபஸ்ட் டைம் நம்முடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அந்த சர்வேவுடைய ஒட்டுமொத்த சாம்பிள் சைஸே பார்த்தீங்கன்னா 9,80,340 குழந்தைங்களை நாங்கள் ஒரு ஸ்கூல் கூட விடாமல், எல்லா ஸ்கூலுக்கு ஒவ்வொரு கிளாஸ் ரூமையும் விடாமல் எல்லா பசங்களுக்கும் நாங்கள் அந்த அசஸ் பண்ணி இப்போ அது சார்ந்து தான் ஒவ்வொரு ஹெச்எம்ஸாக நாங்கள் பார்க்க போயிட்டுருக்கோம். நாங்கள்